இப்போ இந்த வெரைட்டி ஆர்டர் போட்டுருக்கேன். பூத்துச்சுன்னா அதுக்கு நானும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். வேறு பூத்துச்சுன்னா வீடியோ அனுப்புகிறேன்றாரு. ஆனால் இதுக்கு வந்து எத்தனை முறை விதைக்கிழங்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் இதனுடைய பேர் என்ன தம்பி? ஜூலியட்டுங்கிறதா இந்த டப்பு. நான் இப்போ காமிச்சிட்ருக்க டப்பு வந்து ஜூலியட்டுங்கிற பூவோட பேர். என்ன கலரில் பூக்கும்? ஒயிட்டு, எல்லோ, க்ரீனிஷ், பிங்க் 4 கலர் கலந்த மாதிரி. 4 கலர் கலந்த மாதிரி பூக்குமா? இது வந்து 6 முறை வாங்கியிருக்காரு. விதைக்கிழங்கு எவ்வளோன்னு வாங்கினீங்க? இது 400 ரூபா. 400 ரூபாய் இன்ட்டு 6 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பட் 6வது முறையே அது சக்ஸஸ் பண்ணிட்டாரு. அதில் விதைக்கிழங்கு வந்துருச்சா இப்போ நமக்கு? இப்போ கிடைக்காது. இப்போ கிடைக்காது. ரீபார்ட் பண்ணணுமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமாக ஏரியிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. அது இல்லாமல் வந்து சாணி எருவும் அதில் கலந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஏபி கொஞ்சம் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் மூடி போடுறாங்க. இது வந்து வேறு ஆர்கானிக் முறையில் எப்படி பண்ணலான்னா, நம்ம வந்து ஏதாவது க்ரோத் ப்ரமோட்டர் லிக்விட்ஸ் நமக்கு கிடைக்கும். சீவீட்லேருந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த லிக்விட் கூட அதுக்கு கொடுக்கலாம். அது இங்கே பக்கத்துலேயே தான் கிடைக்குது. உங்களுக்கு நான் அந்த இடத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஸோ நம்ம வந்து இதோடு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு பூவோடு கண்டிப்பாக சந்திப்போம். வெறும் பூக்கள் மட்டுமே, தாமரை பூக்கள் மட்டுமே. எல்லாம் ஒரே டைமில் பூக்குமா இல்லை வேறு டைமா? ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரே டைமில் பூக்குமா? பூக்கும்போது அந்த வீடியோவோடு உங்களை சந்திப்போம். அங்கே என்னமோ குட்டியாக ஒயிட்டாக ஒரு பூ தெரியுது தம்பி, அது என்னது? அது வாட்டர் பிளான்ட்டு. நேம் கரெக்டாக தெரியல எனக்கு. ஆனால் பூ வந்து குட்டியாக ரோஸ் கலரில் ரோஸ் பூக்கிற மாதிரி, ரோஸ் பூக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பூக்கும். ஓகே. ஜூலியட் வந்து வியட்நாம் வெரைட்டிங்களாம். இன்னும் நிறைய தம்பிக்கிட்ட பேச வேண்டியிருக்கு. பூ பூத்தோன்னே தான் உங்ககிட்ட காமிக்கணும். ஸோ அந்த பூ பூத்தோன்னே அந்த வீடியோ அந்த இதோடையே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது மாலதி.